கொடி உருளைக்கிழங்கு எனக்கு ஒரு 2 1/2 மாதத்துக்கு முன்னாடி நான் வாங்கியிருந்தேங்க. அது வந்து 1 மாதம் கழித்து தான் நான் வந்து மண்பானையில் வச்சு முளைக்கவே வச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சி வந்திருக்கு. இது கொஞ்சம் பிஞ்சு கிழங்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு முளைக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. முத்தல் கிழங்காக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக முளைச்சி வந்திருக்கும். எப்படியோ ஒன்று எனக்கு அழகாக முளைச்சி வந்துருச்சுங்க. மண்பானையில் வச்சேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மண்பானையில் வச்சதுனால நல்லாவே அழகாக முளைச்சி வந்திருக்கு. இன்றைக்கி இதை நடவு பண்ணிடலான்னு கொண்டு வந்துட்டேன். ஏன்னா ஆடி மாதம் நடவு பண்ணால் நிறைய காய்கள் கிடைக்கும். அது வரைக்கும் இந்த கிழங்கை வச்சுருக்க முடியாது. அதனால் இப்போ இதை நடவு பண்ணிக்கிறேன். நடவு பண்ணிவிட்டு தண்ணிலாம் ஊற்றலைங்க. ஏன்னா மண் நல்லா ஈரமாக இருக்குது. அதனால் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த ஈரத்துக்கே அது வந்து நல்லா முளைச்சி வந்துடும். நாளைக்கு ஊற்றிக்கலான்னு வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு கிர்னி பழம் இருக்குங்க. இப்போ தான் வந்திருக்கு. எனக்கு வேறு தொட்டியும் இல்லை. அதனால் இதிலே நடவு பண்ணிட்டேன். அடுத்து இன்னொரு செடியை காட்டுறேன் பாருங்கள். எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கருணக்கிழங்கு எடுத்துகிட்டு வந்தேன். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அக்கா கொண்டு வந்து கொடுத்தாங்களாம், ஊர்லேருந்து கொண்டு வந்து. அதை நான் கொண்டு வந்து என் மாடி தோட்டத்தில் நட்டு வச்சேங்க. அந்த கருணக்கிழங்கு உள்ளே நல்லா ஆரஞ்சு கலரில் நீட்டு வாக்கில் இருந்ததுங்க. இப்போ இது வந்திருக்கு. ஆனால் செடி மாதிரி வரலைங்க, கொடி மாதிரி போகுது. கொடி மாதிரி வரதுனால இந்த கயிறு பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுட்டேங்க. இதுவும் கொடி உருளை மாதிரி செடி வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோட கிழங்குகள் எப்படி வரும்னு. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக ஆயிடுச்சுங்க. செடி மாதிரி வரும்னு எதிர்பார்த்தேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புகிறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயற்கையை நேசிப்போம். நன்றி.